ஜுவல்லர்ஸ் சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் 2 கூடிய தனஸ்தானத்திலே ராகுவும் 8 கூடிய ஆயுள் பாவத்திலே கேதுவும். நிறைய பேர் நினச்சிக்கிறீங்க இதுவும் உங்களுக்கு ஒரு ஆபத்தான நேரம். தனஸ்தானத்திலே ராகு பகவான் வரும்பொழுது பணம் கம்மியாயிடும் நினைக்கிறீங்க. கிடையவே கிடையாது. தனஸ்தானத்தில் ராகு பகவான் வரும்பொழுது பணம் அதிகமாகும். பணப்பிராப்தி என்பது அதிகமாகும். காரணம் என்னவென்றால் பண விஷயங்களில் ராகு பகவான் நிறைய நன்மைகளை தருவார். ராகு தான் அந்த பல்க் மணிக்கெல்லாம் இன்சார்ஜ். ஒரு பெரிய விஷயம் டீல் பண்ணுறீங்க, அவர்கிட்ட பெரிய பணம் வரப்போகுது. இது எல்லாமே இந்த ராகு தரும் அற்புத பலன்கள். சின்ன சின்ன விஷயம் எதுவுமே ராகு பகவான் டீல் பண்ணுறதில்ல, பெரிய விஷயம் தான் டீல் பண்ணுவார். ஒரே ஷாட்டு, ஒரு பெரிய இடம். இந்த இடம் நான் இவர் வாங்குறார், இவர் விற்கிறார். நான் நடுவில் ஒரு ஏஜெண்டாக செயல்படுறேன். இது விற்று கொடுத்தா எனக்கு இத்தனை லட்சம் லாபம், இத்தனை கோடி லாபம். ஒரே ஸ்ட்ரோக்கில் முடிஞ்சிடும். அதற்கான பலன்களை பெறுவீர்கள். அடுத்ததாக இந்த ராகு தரும் நற்பலன்கள்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால கல்வி, அது குரு பகவான் பார்க்குறதுனால கல்வியில் பெரிய லெவலில் பலன்களை அனுபவிப்பீர்கள். பெருசாக படிப்பீங்க. நீங்கள் இவ்வளோ நல்லா படிப்பீங்களான்னு எல்லாம் வியந்து போகும் அளவுக்கு நீங்கள் படிப்பில் நிறைய துறைகளை சாதிப்பீங்க. 8லே வரக்கூடிய கேது பகவான் தான் ஆபத்துகளை தருவார். உயிருக்கு ஆபத்தான எந்த ஒரு விளையாட்டுகளையும் செய்யாதீர்கள். சில பேர் இந்த கைத்து கட்டிட்டு கிணத்துல குதிக்கிறது, உயிருக்கு அதிர்ச்சி தர்ற மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுறது, ஸ்டண்ட் பண்ணுறது, விமானத்துலேருந்து இந்த பறக்கும் இதை கட்டிக்கிட்டு குதிக்கிறது, இந்த மாதிரியான வீர விளையாட்டுகள்லாம் இதெல்லாம் எங்கேயோ ஃபாரின் நடக்குது, நம்ம ஊர்லேயே சார் நடக்குதுன்னு கேட்பீங்க. கிடையாது, நம்ம ஊர்லேயே நிறைய நடக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரிலாம். இந்த ரீல்ஸ் போடுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு போயிட்டு வீடியோ எடுக்கிறது, இதெல்லாம் பண்ணாதீங்க. உயிருக்கு ஆபத்தான எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் ஈடுபடாதீர்கள். உண்மையிலேயே உயிர் போயிடும். 8ஆம் இடத்துல ராகு பகவான் வரும்பொழுது உயிரின் உன்னதத்தை விளக்குவதற்காக வருகிறார். நிறைய பேர் இந்த இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போடுறேங்கிறதுக்காகவே உயிருக்கு ரிஸ்கான விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க. அதெல்லாம் பண்ணாதீங்க. பாம்பை கையில் பிடிக்கிறது, இதெல்லாம் பண்ணாதீங்க. பிராணம் போனால் கிடைக்காது. உலகத்தின் மிக உன்னதமான விஷயம் உயிர். அதுவே போயிடுச்சுன்னா உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. 2லே இருக்கக்கூடிய ராகு, 8லே இருக்கக்கூடிய கேது. 8ல் கேது பகவான் வரும்பொழுது உடலுக்கு உங்களுடைய விபத்து ஏற்படுவதற்கான வழிவகைகள் இல்லாமல் செய்வது, உடலுக்கு ஆபத்தான விஷயங்கள் ஏற்படாமல் பார்த்துக்கொள்வது, இது மாதிரி பத்திரமா பார்த்துக்கணும் உடம்பை. இதான் மிகப்பெரிய ஒரு பலனாக உங்களுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு ராகு கேதுவால் ஏற்படும். இருந்தாலும் 2 என்பது குடும்பஸ்தானம் எனும் ஒரு வார்த்தையும் இருக்குது. அதில் குடும்பஸ்தானத்திலே ராகு பகவான் வரும்பொழுது ஜாக்கிரதையாக நீங்கள் உங்களுடைய கணவன் மனைவி உறவில் ரொம்ப கண்ணியமாக நடந்துக்கணும். இதை மட்டும் பத்திரமா பார்த்துக்கோங்க. ராகு கேது பயிற்சி வரப்போகிறது. இந்த விசுவாவசு வருடம். ஒரு வருடத்தில் எத்தனை பயிற்சி தாங்க? நியாயம்தான். இந்த வருடத்தில் சனி பயிற்சி வந்தது, குரு பயிற்சி வந்தது கூட நீங்கள் பெரிய விஷயமா நம்ம கருத்தில் கொள்ள தேவையில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா சனி குருவோட வீட்டுக்கு வந்துட்டார், குரு புதனோட வீட்டுக்கு போயிட்டார். 2மே அற்புதமான இடங்கள் தான். ஆனால் இந்த ராகு இருக்கார் பாருங்க, இது ஒன்று தான் கொஞ்சம் பிரச்சனைக்குரிய இடத்துக்கு வர்றார். என்னென்னா ராகு சனியோட வீட்டுக்கு வர்றார். என்றைக்குமே இந்த சாயா கிரகங்கள்னு சொல்லக்கூடிய, சாயா கிரகங்கள்னா என்ன? சாயான்னா நிழல்னு அர்த்தம். சாயா கிரகங்கள்னு அழைக்கக்கூடிய இந்த ராகுவுக்கும் கேதுவுக்கும் ஒரு பலன் உண்டு. என்னென்னா இவர்களுக்குன்னு சொந்தமாக இருக்கிற புத்தியை விட, சொந்தமாக இருக்கிற கேரக்டரை விட, எந்த வீட்டிற்கு செல்லுகிறார்களோ, எந்த உங்கள் ராசிக்கு அது எத்தனாவது இடமாக இருக்கிறதோ அந்த வீட்டினுடைய பண்பை தன் பண்பாக எடுத்துக்கொள்வார்கள் என்பது தான் இவர்கள்ட்ட இருக்க பிரச்சனையும். அதுதான் நல்லது. தான் அப்போது ராகு சனியுடைய வீட்டிற்கு சென்று சனியை போல தர்மவானாக தண்டனை தரும் கடவுளாக ஏற்கனவே அவர் தண்டனைக்கு தான் அதிபதி. ஜோதிட சாஸ்திரத்திலே நாம் சர்ப்ப கிரகங்களை என்னவென்று சொல்லுகிறோம் என்றால் தண்டனையை தரும் கடவுள்கள் என்று சொல்லுகிறோம். இவங்க பீரியட்ல தான் ஒருத்தன் தப்பு பண்ணி தண்டனையை அனுபவிப்பான். நன்றாக நீங்கள் உற்று பார்த்தீர்களானால் ராகு தரும் தண்டனை இல்வாழ்க்கையின் மகத்துவத்தை மனிதர்களுக்கு உணர்த்தும். மனைவியோட வேல்யூ என்னங்கிறத உணர்த்துறதுக்கு தான் ராகு வரார். உடம்போட வேல்யூ என்னன்னு உணர்த்துறதுக்கு தான் கேது வரார். இது ஜென்ரல். அப்போது ராகு உங்களுக்கு சனியுடைய வீடு கும்பத்திற்கு வரும்பொழுது சனியை போல செயல்படுவார் என்று சொல்லுகிறார்கள். காலபுருஷ தத்துவத்திலே அது 11ஆம் வீடு. 11 என்பது லாபஸ்தானம். உலகத்திற்கே பொதுவாக இந்த லாபஸ்தானத்தில் வரக்கூடிய ராகு பகவான் நிறைய மங்களங்களை தரப்போகிறார். அதனால தான் நான் சொல்லிட்டு இருக்கேன், 2025 ஒரு ரிமார்க்கபிள் இயராக எல்லாருக்கும் அமையும். சனி என்னடானா குருவோட வீடு இந்த குவாட்ரண்ட்டுக்கு போயிட்டார், குரு என்னடானா புதனுடைய வீடு இந்த குவாட்ரண்ட்டுக்கு போயிட்டார், ராகு என்னடானா 11ஆம் இடமாகப்பட்ட லாபஸ்தானத்துக்கு வந்துட்டார். இருந்த போதும் நண்பர்களே அது சனியினுடைய வீடு என்பதால் சனியை போன்று ராகு தண்டனை தரும் கடவுளாக செயல்படுவார். சிற்றின்பங்களில் ஈடுபடுபவர்கள், இந்த புகைப்பிடித்தல், மது, அந்த மாதிரியான தன்னை உடம்பை கெடுத்துக்கிறவங்க, பழக்கங்கள், சிற்றின்ப பழக்கங்களால் கெட்டு போபவர்கள்,
அல்லது தவறான அவர்களோட தொடர்பு, அது பெண்ணாக இருந்தால் ஆண், ஆணாக இருந்தால் பெண், இது எல்லாத்தையும் சரி பண்ணி உங்களை க்ளீன் ப்ரொஃபைலாக மாற்றுறது தான் ராகுவோட வேலை. அது எப்படி மாற்றுவார்? அதுக்குரிய தண்டனைகளை கொடுத்து ஹாஸ்பிட்டல் போக வச்சு, இனிமே இந்த தப்பை நீங்கள் பண்ணீங்கன்னா வாழவே முடியாதுங்கிற மாதிரி ஆக்கி அந்த தப்பை உங்கள் லைஃப்லேருந்து எடுத்துருவார். த ராகுவோட ஸ்டைல். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு ஸ்டைல் இருக்குது. ராகு என்ன பண்ணுவார்? நிறைய இன்பங்களை கொடுத்து 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 அந்த இன்பங்கள்னாலே ஆபத்துன்னு நினைக்கிற அளவுக்கு அதை வெறுக்க வச்சிருவார். கேது பகவான் காலபுருஷ தத்துவத்தின்படி 5ஆம் வீடு, இது சிம்மத்தில் வரார். சிம்மத்தில் வரக்கூடிய கேது பகவானால் என்ன ஏற்படும்? சிம்மம் என்கிறது சூரியனுடைய வீடு. சூரியனுடைய வீட்டிலே கேது பகவான் வரும்பொழுது இறை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நாட்டம் அதிகமாகும். சூரியன் தான் இந்த உலகத்தினுடைய தந்தை, உலகத்தின் தந்தை சூரியன், பித்ருகாரகன்னு பேர். அந்த பிதாவோட வீட்டுக்கு கேது பகவான் வரும்பொழுது உலகத்தை ரட்சிக்கக்கூடிய ஞானத்தை தருகிறார் இந்த சூரிய பகவான். 5ஆம் இடம் என்பது ஜோதிட சாஸ்திரத்திலே பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது. இறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இறை நம்பிக்கைகள், இறைவன், ஞானம், கோயில், ஆன்மீகம், தியானம், சித்தம், யோகம், இது எல்லாமே 5ஆம் இடம் தான். இந்த 5ஆம் இடத்துல கேது வரும் பொழுது இது எல்லாத்தையும் கொடுத்துட்றாரு. மெடிடேட் பண்ணுவீங்க, அதே மாதிரி கோயில்களுக்கு திருத்தல யாத்திரைகள்லாம் போவீங்க. கோயில் 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 கோயில்னே நம்ம 2025 எல்லாரும் ஆன்மீக நாட்டமுடைய ஆட்களாக மாறப்போகிறோம். கேது பகவான் தன்னுடைய அனுகிரகத்தை அள்ளி தருகிறார். ஏன்னா அவர் ஞானகாரகன். மனுஷனுக்கு ஆசை அதிகமாகி ஆசை மேலேயே பற்று இல்லாமல் போகும்போது பற்றற்ற நிலையை உருவாக்குபவர் யார்? சாட்சாத் கேது பகவான். பற்றற்ற நிலை. போதுண்டா, எனக்கு எதுவும் வேண்டாம், நான் நிம்மதியாக வாழணும்னு ஆசைப்படுறேன், கடவுளும் கடவுள் சார்ந்த விஷயத்தோடு வாழ்ந்துக்கிறேன் நினைப்பவர்கள் எல்லாம் கேது பகவானை வணங்க வேண்டும். இந்த கேது தரும் நற்பலன் அதுதான். 5ஆம் வீட்டிலே இருக்கக்கூடிய கேது காலபுருஷ தத்துவத்தின்படி. இருந்தாலும் சிம்மம் என்பது அரசுக்குரிய இடம். அரசுனா என்ன? கவர்மெண்ட். அந்த இடத்துல பாம்பு கேது வரும் பொழுது சட்ட ரீதியான அரசு ரீதியான பிரச்சனைகளை உண்டாக்கும், தர்ம சங்கடங்களை உருவாக்கும். அரசு பணியில் இருக்கிறவங்க, அரசு அதிகாரிகள் ஏதாவது கையூட்டு பெறுதல் அல்லது ஒரு காரியத்தை முடிக்கிறதுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறது போன்ற விஷயங்கள்லாம் பண்ணிங்கன்னா மாட்டிப்பீங்க. அதற்கான அவேர்னஸ் கேது பகவான் தருகிறார். என்ன அவேர்னஸ்? சட்டத்துக்கு புறம்பாக நீங்கள் நடந்துக்க கூடாது, அரசுக்கு எதிரான எந்த செயல்களும் செய்யக்கூடாது, அரசு படி தான், அதாவது கவர்மெண்ட் ரூல்ஸ் படி தான் நீங்கள் நடக்கணும் என்பதை உங்களுக்கு உணர்த்துறவர் இந்த கேது பகவான். சூரியன்னா ஹிருதயம், சூரியன்னா மூளை. அப்போது ஹிருதயம் மூளையை பார்த்துக்கிற மாதிரி இதயத்திற்கு பலமளிக்கக்கூடிய விஷயங்கள், மூளைக்கு பலமளிக்கக்கூடிய விஷயங்கள்ல இந்த கேது பகவான் நாட்டத்தை உண்டாக்குவார். ஸோ அப்போ யாராவது நீங்கள் உடலுடைய மகத்துவத்தை உணர்ந்து நீங்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து உங்களை காத்துக்கொள்வதற்காக கேது பகவான் ஞானத்தை தருகிறார். இதை பண்ணாதீங்க சார், ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும், நம்ம அதே தான் நிறைய பண்ணுறோம், நிறைய ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க, ஹார்ட் ப்ராப்ளம் வரும் போன்ற விஷயங்களை நம்ம கடைபிடிக்காமல் இருப்போம். இந்த வருஷம் கடைபிடிப்பீங்க. பொதுவாகவே இந்த ராகு கேதுக்கள் இந்த வருஷம் உங்களை ஃபிட்னஸ் ஆக போகுது. பொதுவாகவே இந்த சனி பகவானும் குரு பகவானும் சேர்ந்து உங்களை ஃபிட்டாக இருக்க போகிறாங்க. அதனால் நீங்கள் ஃபிட்டாக போகிறீங்க. இந்த ராகுவும் கேதுவும் ஒரு ப்ராப்ளமான இடங்கள் அப்படின்னு நீங்கள் பார்க்குறத விட அவேர்னஸ் தருவதற்காக வந்த ஆட்கள் என்று தான் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க.